புத்திசாலி மருமகள். எல்லோரும் மதிக்க பெரியவர் ஒருவர் ஒரு கிராமத்தில் இருந்தார். அவருக்கு 3 மகன்கள். இளையவன் தவிர மற்ற இருவருக்கும் திருமணம் ஆகியிருந்தது. ஊர்க்காரன் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்க நல்ல மனிதராக பெரியவர் இருந்தார். அவருக்கு ஒரே ஒரு மனக்குறைதான். மருமகள் தங்கள் தாய் வீட்டுக்கு சென்றால் நீண்ட நாள் திரும்பி வரமாட்டார்கள். ஒருமுறை வழக்கம் போல் இருவரும் தாய் வீட்டுக்கு கிளம்பினார். திரும்பி வரும்போது ஒரு காகிதத்தில் கொஞ்சம் காற்றை அடைத்து கொண்டு வர வேண்டும் என்று மூத்த மருமகளிடமும், காகிதத்தில் கொஞ்சம் நெருப்பை கட்டி கொண்டு வர வேண்டும் என்று இன்னொரு மருமகளிடம் சொன்னார் பெரியவர். இல்லாவிட்டால் அதன் பிறகு நீங்கள் அம்மா வீட்டுக்கு போக அனுமதிக்க மாட்டேன் என்றார். இருவரும் தலையாட்டி விட்டு புறப்பட்டனர். புகுந்த வீடு திரும்ப வேண்டிய நாள் வந்ததும் தான் மாமனார் கேட்டது நினைவுக்கு வந்தது. இருவரும் கவலையுடன் கிளம்பினார்கள். வழியில் ஒரு இளம்பெண் இவர்களை கவனித்து, உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டார். இவர்களும் சொன்னார்கள். இவ்வளோதானே என சிரித்த இளம்பெண் அந்த காகிதத்தில் விசிறி செய்து முதல் மருமகளிடம் கொடுத்தாள். ஒரு சிம்னி விளக்கை காகிதத்தில் சுற்றி அடுத்த மருமகளிடம் கொடுத்தாள். இருவரும் அவற்றை எடுத்துட்டு போய் மாமனாரிடம் கொடுத்தனர். அவர் ஆச்சரியமாக அவற்றை பார்த்து என்ன நடந்தது என விசாரித்தார். இருவரும் வழியில் சந்தித்த அந்த பெண்ணை பற்றி சொன்னார்கள். அந்த புத்திசாலி பெண்ணை தன் 3வது மருமகள் ஆக்கி கொண்டார் பெரியவர். அந்த ஊருக்கு ஒரு துறவி வந்தார். அவரிடம் பலரும் இந்த பெண்ணை பற்றி சொன்னார்கள். அப்படியா, அந்த புத்திசாலித்தனத்தை சோதித்து பார்க்கிறேன் என்று கிளம்பினார் அவர். வீட்டுக்கு வந்த துறவியை கடைசி மருமகள்தான் வரவேற்று வணங்கினாள். எனக்கு இந்த சாலையின் நீளத்துக்கு ஒரு துணியை நெய்து கொடு, இல்லாவிட்டால் சபித்து விடுவேன் என்றாள் துறவி. சாலையின் நீளத்தை தாங்கள் அளந்து சொன்னால் நான் துணி நெய்து கொடுக்கிறேன் என்றாள் அவள். அந்த சாலை தலைநகரத்திலிருந்து நாட்டின் எல்லை வரை சென்றது. அதன் ஆரம்பமும் முடிவும் யாருக்கு தெரியாது. துறவியால் பதில் சொல்ல முடியவில்லை. சரி, கிணற்று நீர் அளவு எண்ணெய் ஆட்டி கொண்டு வா என்றார். தாங்கள் தயவு செய்து கிணற்றில் எத்தனை லிட்டர் நீர் உள்ளது என்று பார்த்து சொல்லுங்கள் என்றாள் அவள். கிணற்று நீரை எடுக்க எடுக்க சுரக்கும், எப்படி அளப்பது? துறவி திகைத்தார். யோசித்தபடியே திண்ணையில் வந்து அமர்ந்து கிளியை பிடித்தார். இதை நான் பறக்க விடுவேனா அல்லது கூண்டுக்குள் அடைப்பேனா, சொல் பார்ப்போம் என்றார். அவள் எதை சொன்னாலும் அதற்கு எதிராக செய்ய நினைத்தார். அவள் துறவியை வணங்கி, வாசலில் நிற்கும் நான் இப்போது உள்ளே செல்வேனா அல்லது தெருவில் இறங்குவேனா என்று சொல்லுங்கள். நானும் உங்கள் கேள்விக்கு விடை தருகிறேன் என்றாள். துறவி திகைத்தார். நீ புத்திசாலிதான் என்று ஆசீர்வாதம் கொடுத்து கிளம்பினார்.